பம்பரம் போல் பரபரப்பாக சுழலும் வாழ்வில் ஓரமாய் ஒதுங்கி உன்னதர் இயேசுவோடு உரையாடி ஒளி தேடி இறைவாக்கை விளக்காக வாழ்வாக வரவேற்று வளம் பெறுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பொறுப்புணர்வோடு எமது கொடைகளை பெருக்கி உமது பயனுள்ள ஊழியனாக இருக்க எங்களை வழிநடத்தும். இன்றைய யோவான் நற்செய்தியில் இயேசுவை ஒளி, உணவு, வழி, வாழ்வு, உண்மை போன்ற பல உருவகங்களை பயன்படுத்தி நமக்கு அறிவிக்கிறது. தந்தையாம் கடவுளை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். தந்தையிடம் இயேசு நம்மை இட்டுச் செல்கிறார். எனவே இயேசு மக்களை நோக்கி என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார். மனித அறிவுக்கு எட்டாத பரம்பொருள் உண்டு எனவும் கடவுள் என நாம் அழைக்கும் அவர் நம்மை அன்போடும் பாசத்தோடும் அரவணைக்கின்ற தந்தையாக, தாயாக விளங்குகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு 5000 மக்களுக்கு அதிசயமான விதத்தில் உணவளித்ததை கண்ட மக்கள் அவரை தேடி வருகிறார்கள். மேலும் தங்களுக்கு உணவு கிடைக்கும் என்பது அவர்களது எதிர்பார்ப்பு. இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை ஆழப்படுத்துகிறார். அவர்கள் தம் அகக்கண்களை திறந்து கடவுளின் செயலை கண்டு கொள்ள அவர்களை அழைக்கிறார். பசி, தாகம் நம் உடலின் தேவை. உண்கிறோம், குடிக்கிறோம், ஆனால் மீண்டும் தேவை ஏற்படுகிறது. இந்நிலையில் இயேசுவின் இறைவார்த்தை நற்கருணை நம் ஆன்ம பசியை போக்கி எப்போதும் ஆண்டவருடைய அன்பில், அவருடைய உடனிருப்பில் நிலைத்து வாழ உதவுகிறது. உடல் சார்ந்த பசியை போக்கும் அப்பம் அல்ல, மனித வாழ்வின் ஏக்கங்களை நிறைவு செய்கின்ற அப்பமாக நமக்கு இருக்கிறது. முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் இறைவனை பற்றி கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். பற்றற்ற இறைவனின் பற்றை பற்ற வேண்டும் என்கிறார் வள்ளுவர். எனவே இறைவனிடம் நம்பிக்கை கொள்வது நாம் அவரே நமது கதி என கொண்டு அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்மை முழுமையாக கையளித்தலில் அடங்கும். அவரே நம் ஆன்ம பசியை போக்கி நம் ஏக்கங்களை தணிக்கக்கூடியவர். இறைவா, உம் திருமகன் இயேசுவை நாங்கள் எந்நாளும் நாடிச் சென்று அவர் தரும் உணவால் திடம் பெற்று வாழ்ந்திட அருள் தாரும்.